திருபாய் அம்பானி ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். அவருடைய பிள்ளைங்க பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்கிறாங்க. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேர். ஒரே அப்பா ஒரே அம்மா, ஒரே பிராண்டு ஒரே பிசினஸ். நாளைக்கு சண்டை வருது, 2 பேரும் சொத்தை பிரிக்கிறாங்க. முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டார். சொத்தை பிரிச்சு சரிபாதியா வாங்கின அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரே பிசினஸ் ஒரே பிராண்ட், அதே அம்பானியோட பிள்ளைங்க. சொத்தை சரிபாதியா பைனான்ஸ் மினிஸ்டரா சிதம்பரம் இருக்கும்போது கவர்மெண்ட் உள்ள தலையிட்டு அந்த பிரிப்பு, சொத்து பிரிப்பு கொடுக்குது. அவ்வளவு முக்கியமான ஃபேமிலி முகேஷ் அம்பானி. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அம்பானி, ரிலையன்ஸ் அப்படின்னு பாக்குறது பூரா முகேஷோடையது. அனில் அம்பானி ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார். அவர் தான் ஷைன் பண்ணுவாருங்கிற மாதிரி நினைச்சாங்க. பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். கடன், ஊர் சுத்தி கடன், ஒண்ணுமே பண்ண முடியல. இவர் ஜியோ அது இதுன்னு போட்டு கோவிட் பீரியட்ல உலகமே நஷ்டப்பட்டு இருந்த போது பெரிய ப்ராஃபிட் சம்பாதிச்ச ஒரே கம்பெனி ரிலையன்ஸ். அவருடைய ஜியோவுடைய ஷேரை ஃபேஸ்புக்கு வித்து ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மொத்த கடனை அடைச்சாரு ஒரு சிங்கிள் டீல்ல. இது கோவிட் பீரியட்ல நடந்துச்சு. அப்ப இந்த பக்கம் பிரதர் பயங்கரமான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறார். கோவிட் பீரியட்ல நாடே கவிழ்ந்த போது, உலகமே கவிழ்ந்த போது, இந்த பக்கம் அவர் கூடவே பிறந்த அதே பிராண்டை வச்சிருக்கக்கூடிய பிரதர் திவாலாய் நிற்கிறார். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னா அது ஒரு வார்த்தை அல்ல, வாழ்க்கை.